நுவலி விழியாடி ஊடக நேயர்களுக்கு சுப்பிரமணிய பாண்டியனின் அன்பு வணக்கங்கள். வேரும் திரிபும் பகுதியில் 18வது பகுதியில் நான் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அத்துணை ஊடக நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பழமொழி பார்க்க போறோம், அந்த பழமொழியில பொருள் மாறி இருக்கா, சொல் மாறி இருக்கா அப்படிங்கிறத விளக்கமா பார்ப்போம். இன்னைக்கு நம்ம என்ன பழமொழி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருங்கையை நட்டவன் வெறுங்கையோட போவான் அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போற பழமொழி. இந்த பழமொழியில இதனுடைய வேறு என்ன, இது இன்னைக்கு எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம முருங்கை மரத்தை நட்டாக்கா வெறுங்கையோட போயிடுவான் அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு இருக்கு, ஒரு அபசகுணமான பேச்சுன்னு வச்சுங்களேன். வெறுங்கையோடனா ஓட்டாண்டியா போயிடுவான், ரொம்ப கஷ்டவழி ஆயிடுவான், ஒன்றும் இல்லாதவன் ஆயிடுவான், விளங்க மாட்டான், வீட்டுக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அதை சொல்லி வச்சிருக்காங்க. குறிப்பா ஒரு வீட்டுக்கு முன்னால ஒருத்தவங்க எதிர் வீட்டுக்காரங்க ஒரு முருங்கை மரத்தை வச்சிருந்தா கூட இந்த வீட்டுக்காரங்க அவங்க சண்டைக்கு போவாங்க, என் வீட்டுக்கு முன்னாடி முருங்கை மரத்தை நடக்கூடாது, நான் காலில் ஏஞ்சனா அந்த முருங்கை மரத்தை பார்க்குற மாதிரி இருக்கும், என் வீட்டுக்கு அது ஆகாது, எனக்கு வசதி இல்லாமல் போயிடும், எனக்கு கஷ்டம் வரும் அப்படின்லாம் இன்னைக்கு அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. இதனுடைய வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை மரத்தை நட்டாக்கா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பூவு, முருங்கை இலை, முருங்கைக்காய், முருங்கை பிசின், இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது. நமக்கு தேக ஆரோக்கியம், கண் பார்வையில் தெளிவாக இருக்கும், தலைமுடி கருப்பாகும், இன்னும் உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நல்ல ஆரோக்கியம் கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த முருங்கையை நாம் வளர்த்து நம்ம அதை சாப்பிட்டு வந்தோம்னா, நம்ம உடம்புல டெய்லியும் நம்ம தினமும் நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு ஆரோக்கிய பலம் நம்ம கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த ஆரோக்கிய பலம் எப்போ நம்ம எதனால் இது நம்ம அந்த பழமொழி சொல்கிறாங்கன்னா, 80 வயது ஆனால் கூட நம்ம கோல் ஊண்டி நடப்பாங்க பாருங்க பாட்டி தாத்தாலாம், அந்த 80 வயது ஆனால் கூட, எவ்வளோ வயது ஆனால் கூட அந்த கோல் ஊண்டி நடக்கிறாங்க, அந்த வாக்கிங் ஸ்டிக் இப்போ சொல்கிறாங்களே இல்லை, அதை தூக்கி போட்டுட்டு வெறுங்கையோடு நடப்பாங்களாம். முருங்கையை நட்டவன் வெறுங்கையோடு நடப்பான் அப்படின்னா, குச்சி ஊனிட்டு இருக்கிற நிலைமை வரும்போது கூட நம்ம அதை தூக்கி போட்டுட்டு நடக்கக்கூடிய ஒரு பலம் நமக்கு அந்த முருங்கைக்கீரை நமக்கு கொடுக்குது. அதனால தான் சொல்கிறாங்க வெறுங்கை. இப்போ என்ன முருங்கை நட்ட வெறுங்கையோட போவான்னா, வெறுங்கைன்னா ஒன்றும் இல்லாமல், வசதி இல்லாமல், ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் அது உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருங்கை நட்டம் வெறுங்கையோட போவான் அப்படின்னா வயதான காலத்தில் கூட அவங்க அந்த குச்சியே இல்லாமல் நடக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு உடலில் தெம்பும் பலமும் ஆரோக்கியமும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அதனுடைய கருத்து. இந்த பழமொழியில் சொல் மாறல, பொருள் மாறி போச்சு. பழமொழி ஒன்று தான், பழமொழியில் பொருள் மாறி போனதுனால நம்ம நீ அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த கருத்து, இந்த பழமொழி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இதே போல் அடுத்த வாரமும் வேற ஒரு பழமொழியோடு நான் உங்களை சந்திக்கும் வரை, அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுப்பிரமணிய பாண்டியன். நன்றி, வணக்கம்.